வாழ்க வளம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, பொருள் துறையில் சமநீதி. இந்த பொருள் துறையில சமநீதியா இருக்கிறோமா, இல்ல இது எப்படி சமநீதியா ஆக்குவது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சமநீதியா எப்படி செயல்படுத்துறது என்ற மாதிரியான திட்டங்களை சுவாமிஜி நமக்கு வழிவகுத்திருக்காங்க. இது வேதாத்திரியம் அப்படிங்கக்கூடிய ஒரு 14 கோட்பாடுகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த கோட்பாடுகள்ல இது ஒரு தலைப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம இப்ப சிந்திக்க போறோம். இப்போ ஆதி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த செல்வங்கள், இந்த தங்கம், பொன், பொருள் இதெல்லாம் ராஜாக்களுக்கு, அதாவது இந்த அரண்மனை சார்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் அது வச்சிருப்பாங்க. சாதாரண மக்கள்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா, உணவு, ஆடு, மாடு இததான் செல்வங்கள்னு சொல்லுவாங்க. தானியத்தை தான் செல்வங்கள்னு சொல்லுவாங்க. அதே போல ஆடு, மாடு, கோழிகள் இதெல்லாம் தான் செல்வமா அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உணவு பற்றாக்குறைய தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த பொன், பொருள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாணையுடைய கஜானாவில தான் இருக்கும். என்னைக்காவது பஞ்சம் வரும்பொழுது அதை எடுத்து செலவு செய்து அண்டை நாட்டுல இருந்து பொருட்களை வாங்கி அது மக்களுக்கு அது கொடுப்பதற்காக தான் அது ஒரு பொருளுடைய சேமிப்பா வச்சிருப்பாங்க. ஆதி காலத்துல அப்படிதான் செயல்பட்டு வருது. அப்படி இருக்கும் பொழுது அங்க எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் வரல. ராஜாக்கள் அவங்க அப்படியாவே இருப்பாங்க. என்னென்ன இருக்குன்றது கூட அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வெளிப்படையா இருப்பாங்க. அந்த மக்களுக்காக வாழ்வாங்க. அந்த மக்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது அதை கொடுத்துருவாங்க. அப்போ அன்னைக்கு பொருள் பாத்தீங்கன்னா உணவு தான் ஆதாரமா இருந்தது. உணவை பண்டமாற்றும் முறையில உணவை மாற்றிக் கொள்வாங்க. ஒருத்தவங்க நெல் தானியம் விளைவிக்கிறாங்க, ஒருத்தவங்க வாழைப்பழம் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய உற்பத்திக்கு ஏற்றவாறு யாருக்கு என்ன தேவையோ அதை மாத்தி கொடுத்து அந்த பொருள் தேவையை நிறைவு செய்துப்பாங்க. அங்க ஒரு சமநீதி இருந்தது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துல பொருள் என்றது ஒரு பொருள்ல பணம் என்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பணம் இந்த பணம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு. ஒரு ஒரு பொருள் ஏதோ ஒரு உற்பத்தி செய்யறோம் அப்படின்னாக்கா, அதை நம்ம விற்று பணமாக்கி கொள்ளலாம். அதே போல வேறு ஒரு இது உற்பத்தி செய்யறாங்க. ஒரு பழங்களோ, காய்கறிகளோ, இல்ல ஆடு, மாடு, கோழிகள் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதையும் அவங்க சமுதாயத்துல விற்பனை செய்து அதை பணமாக்கி கொள்ளலாம். இப்போ இந்த பணத்தை கொண்டுதான் மற்ற பொருளை வாங்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு பொருளாதாரம் பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை ஆதாரமாக கொண்டுதான் இருக்கு. அப்போ இந்த மனிதனுடைய உழைப்பு முன்னாடி ஆதி காலத்துல இருந்தது பாத்தீங்கன்னா, உணவு பண்டமாற்று முறை இருந்தது. அன்னைக்கு இருந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு பணம் படைத்தவன் தான் இன்னைக்கு பெரிய ஆளு அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா பணம் அதிகம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த பொருள் ஆதாரத்துக்கு இன்னைக்கு பணமா வச்சிருக்கோம். பணம் தான் இன்னைக்கு ஆதாரமா இருக்கு. அது பணம்னா பணத்தை சார்ந்து வரக்கூடிய அந்த பொண்ணு, பொருள் மத்தது எல்லாமே. அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த பொருள் துறையில இன்னைக்கு இந்த இந்த பொருள் துறை ஒரு சமநீதியோட இருக்குதா, இல்ல சமநீதி இல்லாம ஏற்றத்தாழ்வோட இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஏற்றத்தாழ்வோட தான் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட கிடைக்காத ஒரு பற்றாக்குறை இருக்கு. சமூக ஊடகங்கள்ல கூட காமிக்கிறாங்க. ஒரு வேளை உணவுக்கு அவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத சமூக ஊடகங்கள் காட்டுது. அதே ஊடகம் இன்னொரு மூலையில எப்படி காட்டுது அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் ஒரு செல்வந்தரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேளை உணவுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க. பல லட்சங்கள் 10 லட்சம், 20 லட்சம் காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் ஒரு வீடியோல. ஒரு ஒரு பாட்டில் நீரோட விலை பார்த்தீங்கன்னா 4 லட்சம் அப்படின்னு. நம்ம நினைக்க தோணுது, இது யாரு 4 லட்சத்துக்கு வாங்கி குடிப்பாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அத பயன்படுத்துறவங்க இருக்கிறதுனால தானே அந்த நீரே விற்பனை ஆகுது. அந்த நீரை பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு இங்க ஒரு வேளைக்கு உணவு இல்ல. அதே சமயம் இன்னொரு மனிதனுக்கு இந்த மனிதனுடைய வாழ்நாள் உணவு தேவை எவ்வளவோ அதுதான் அவங்களுடைய ஒரு வேலையோடைய உணவு தேவையா அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு. இப்போ ஏற்றத்தாழ்வுனாலும் சமன்படுத்துற அளவுக்கு கூட இல்ல. இது எங்கேயோ நிக்குது கிராஃப், இது எங்கேயோ ரொம்ப டவுன்ல இருக்கு. இப்போ இந்த 2 ஏற்றத்தாழ்வையும் சமன்படுத்தணும் இல்லைங்களா பொருள் துறையில. இது யாரு சமன்படுத்துவா? இயற்கை தான் சமன்படுத்தும். இயற்கைனாலே பேலன்சிங் ஃபேக்டர் தான் சொல்லுவாங்க. மேல ஒரு பொருள் இருக்கு,
மேல தண்ணி இருக்கு, நீர் இருக்கு. சுவாமிஜி சொல்லுவாங்க, மேல நீர் இருந்தா அது பள்ளம் நோக்கி தான் நகரும் அப்படின்னு. ஏன்னா, அது மேல அதிகமா இருக்கு. அப்ப பள்ளம் எங்க இருக்குதோ அத போய் அத மூடும் பொழுது அது சமனாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா இந்த கல்குவாரிகள்லாம் இருக்கும். அடியில தோண்டி, தோண்டி, தோண்டி நெறைய கனிம வளங்கள் எல்லாம் எடுக்கிறோம். அத எடுக்கிறது தவறில்ல. நமக்கு தேவைக்கு எடுத்திருக்கோம். ஆனா இறைவன் வந்து அத மறைத்து தான் வைத்திருக்கு. ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பூமியின் அடியில வைத்திருக்கு. மறைத்து வைத்திருக்கு. அத நம்ம இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் மூலியமா கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு அதனுடைய வளங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு நம்ம அத நல்லா தோண்டுறோம். இன்னும் நல்லா சுரண்டுறோம். எல்லாம் பண்ணிட்டு அத சமன்படுத்துறது இல்ல. அந்த பள்ளத்த அப்படியே விட்டுட்டு போயிரும். அப்படி பள்ளத்த விட்டுட்டு போயிட்டா அது என்ன ஆகும்? இயற்கை தானே சமன்படுத்தி ஆகும். நம்மளே ஒரு பாத்திரத்துல ஒரு நெறைய மாவு வச்சிருக்கோம்னு வைங்க. ஒரு பொடி மாவு, ஃப்ளோர் வச்சிருக்கோம். கரண்டி போட்டு நடுவுல அப்படியே எடுத்துட்டே போறோம். குழி ஆயிட்டே வருது. பார்க்குறோம். இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. எப்படி இத சமன்படுத்துவோம்? 2 தட்டு தட்டி 2 குலுக்கு குலுக்குனோம்னா, அது சமனாகும். இயற்கையும் அதுதானே பண்ணும். அது என்ன பண்ணும்? 2 குலுக்கு குலுக்கும். இந்த பூமிய குலுக்கும். அது குலுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த பள்ளங்கள்லாம் நிறைவாயிடும். ஏற்றத்துல இருக்கிறதெல்லாம் அந்த பள்ளம் நோக்கி நகர்ந்து அது சமன்படுத்திடும். இத தான் நம்ம என்ன சொல்றோம்? நிலநடுக்கம்னு சொல்றோம். இது இயற்கை பேரழிவு, இயற்கை அன்னையின் சீற்றம் அதெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் கிடையாது. அது நம்ம நம்ம செய்த தவற அத சமன்படுத்துறது தான். அது அந்த வேலைய தான் இயற்கை செய்யுது. இது இயற்கை செய்யும்பொழுது, அந்த குழி மட்டும் அ குழி எடுத்தவங்க மட்டும் தான் பாதிக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டா, அது எடுத்தவர் யாரோ தானே! நான் ஏன் பாதிக்கணுன்ற கேள்வி கூட வரும். ஆனா, அது எடுத்ததற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நாமளா இருப்போம். இன்னைக்கு நம்ம யாருமே ஒரு வீடு இருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்கு அப்படின்னாக்கா, அதுல ஒரு 15 நபர்கள், 20 நபர்கள் வாழ்ந்தாங்க. ஒரு குடும்பமே ஒரு அப்பா, அம்மா இருந்தா, அவங்களுக்கு ஒரு 5 பிள்ளை இருந்தா, அந்த பேரன், பேத்திகள் எல்லாமே அந்த அந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அன்னைக்கு தேவை அதிகம் இல்ல. ஏன்னா, அந்த ஒரு வீட்ல வாழக்கூடிய அந்த மனநிலை, மனப்போக்கு அவங்களுக்கு இருந்தது. அந்த வீட்ல இருந்தாங்க. ஆனா, இன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு 10 நபர்கள் இருக்கிறாங்கன்னா, 10 பேருமே அவங்கவங்களோட ஃபேமிலியோட தனித்தனியா இருக்க தான் விருப்பப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது, இப்ப 10 பேருக்கும் 10 நபர்களுக்கும் 10 வீடு தனித்தனியா நம்ம தேவைப்படுது. அப்படி தேவைப்படும்பொழுது, அதற்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் எங்க இருந்து எடுத்தாகணும்? இந்த பூமியில இருந்து தானே எடுத்தாகணும். அது எடுக்க முடியாது. சுரண்டி ஆக வேண்டும். இப்போ மண்ணெல்லாம் பற்றாக்குறையாயி தான் எம் சாண்டுன்றது ரீசென்ட்டா தான் வந்தது. ஒரு 5 வருடம் காலத்துக்குள்ள. அதுக்கு முன்னாடி எம் சாண்டுன்னா நமக்கு என்னன்னு தெரியாது. மவுண்டைன் சாண்டுன்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு இப்போ. இப்போ ஏன் வந்து மலைய உடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் மண்ணு பற்றாக்குறை. இத்தன பேருக்கும் மண்ணு இவ்ளோ வீடு கட்ட முடியாது. சரி ஒரு நபருக்கு ஒரு வீடு தான் அப்படின்னாக்கா, அப்படியும் இல்ல. இன்னும் பேராசை. நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா, வாட் நெக்ஸ்ட் நம்மள கேட்பாங்க. நம்ம அடுத்தத நோக்கி ஓட ஆரம்பிப்போம். இன்வெஸ்ட்மென்ட்ன்ற பேர்ல இன்னொன்னு, இன்னொன்னுன்னு இந்த பொருளுக்கு ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாம நம்ம போயிட்டே இருப்போம். அதுல எங்கேயுமே ஒரு நியாயம், தர்மம் இருக்காது. இது கேட்டா நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, வழக்கம்ன்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணிடுவோம். அது எல்லாம் வழக்கமா செய்யறது தானே, உலகத்துல பொதுவா நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கூட, அப்போ இந்த சீற்றமும் பார்த்தீங்கன்னா, நமக்கானதா தான் இருக்கும். இந்த சீற்றங்கள், இந்த நிலநடுக்கங்கள் இதெல்லாம் வருவதற்கான மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனிம வளங்கள் தேவை. அதுக்காக அவங்க எடுக்குறாங்க. அதனால நம்மளும் சேர்ந்து தான் இத பாதிக்கப்படும். அப்போ இயற்கையோடைய பேலன்சிங் ஃபேக்டரி வித்தியாசமா இருக்கும். ஆனா, அது மட்டும் காரணம் இல்ல. நம்மளுடைய பேராசைகள். பேராசை அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது இல்லாம, குடியிருக்கிறதுக்கு இன்னும் நெறைய அதிகம். மேலும், மேலும், மேலும். இது வந்து வீடுக்கு மட்டும் பொருந்தாது. எந்த ஒரு கருவி, எந்த ஒரு சாதனம் வாங்குனாலும் வாழ்க வளமுடன். எந்த ஒரு கருவியோ, சாதனங்களோ நம்ம வாங்கும் பொழுது கூட, நம்ம இப்படிதான் ஒவ்வொரு பொருளும் ஒரு பொருளோட நம்ம நிற்பதில்ல. மேலும், மேலும் அதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் வரும்பொழுது, அடுத்து, அடுத்து, அடுத்து என்று மேல, மேல நம்ம போய்க்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு பொருளுடைய தேவைன்ற இடத்துல அதிக பொருள் வந்து குவியுது. சாமிஜி ஏற்கனவே சொல்றாங்க, ஆ வீட்ல வந்து நமக்கு தேவையான பொருட்கள் அதிகரிக்க, அதிகரிக்க உடல் நலம் கெடும் அப்படின்றாங்க. இன்னைக்கெல்லாம் கெடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அன்னைக்கு வாழ்ந்த காலகட்டத்துல எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். காலையில எந்திரிச்சாங்கன்னா, சாணி போட்டு, தண்ணி போய் எங்கேயோ சுமந்து கொண்டு வந்து தான் வீட்ல சமைப்பாங்க. அதுவும் குனிஞ்சு சமைப்பாங்க. விறகடுப்பு மூட்டி தான் தண்ணி மொதற்கொண்டு காய வைப்பாங்க. ஆனா, இன்னைக்கு அப்படி கிடையாது. கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு. வீட்டுக்கு பக்கத்திலேயே டாய்லெட் வந்துருச்சு. ஸ்விட்ச் போட்டா நமக்கு வாட்டர் ஹீட் ஆயிடும். அந்த மாரி எல்லாத்துக்குமே கிரைண்டர் வந்துருச்சு, மிக்ஸி வந்துருச்சு. எல்லாமே வந்தா கூட இப்ப கூட இன்னும் ரீசென்ட்டா நம்ம இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின்,
எல்லாமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். பாத்திரம் கழுவதற்கு மிஷின் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஆனாலும் நம்மளுடைய மனித மூளை பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதாவது வருமா? வசதி வாய்ப்புகள். ஏன்னா நம்ம பொருள் கொண்டு என்ன வாங்க வேண்டும்? பொருள் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு எல்லாமே வாங்கியாச்சு. இன்னும் ஏதாவது மேல வாங்கணும் இல்லைங்களா? சோ அப்ப நம்ம சிந்திக்கிறோம் வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, ஏஐ டெக்னாலஜி இப்ப வந்திருக்கு ரீசென்ட்டா. நெறைய பேர் வீட்ல இப்பவே இருக்கு. ஆம். நாங்க கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க ஸ்விட்ச் ஆஃப் அவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ வார்த்தைகளால சொல்லி நிறுத்துறாங்க. "அலெக்ஸா ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன், ஸ்விட்ச் ஆன் த டிவி" அப்படின்னு சொல்றாங்க. அதுவே போட்டுக்குது. சரி, நம்மளுடைய பொருளைக் கொண்டு வசதிகளும், கருவிகளும் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்துருச்சு. ஆனா, நம்மளுடைய உடல் நலம் அத நெனைச்சோமா? அப்படிங்கிறதுல தான் கேள்விக்குறியா நிக்கிறோம். கண்டிப்பா பொருள், வசதி இதெல்லாம் நம்ம வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்த தான் வேணும். ஏற்படுத்திக்கிறோம். அது எந்த அளவு அப்படிங்கிறதுல நம்ம நிக்கிறதில்ல. அது மேலும் மேலும் போகும்பொழுது, உடல் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சுவிட்ச் போடுறதுக்காச்சும் நம்ம போய் எந்திரிச்சு போயி அந்த செயல செய்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதுக்கும் சொல்ல வேண்டாம். ஒரு இடத்துல உட்காந்துட்டா போதும். நம்ம வாயில இருக்கக்கூடிய கமெண்ட் குடுத்தாலே போதும். வாய்க்கு மட்டும் தான் அசைவுன்ற நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ இப்படி போகும்பொழுது, நம்மளுடைய உடல்கள் எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோமா? அப்படின்னு கேட்டா, இல்ல. இப்போ நம்ம ஒரு வீட்ல கதவு இருக்கு. ஒரு வீடு இருக்கு. தினந்தோறும் அத பயன்படுத்திட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த கதவு நல்லா இருக்கும் இயக்கத்துல. இதே ஒரு 1 வருட காலம் நம்ம எங்கேயோ வெளியூர் போறோம் அப்படின்னா, அத மூடி வச்சுட்டு போங்க. வந்து நம்ம திருப்பி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆயிருக்கும்? அத ஓப்பன் பண்ணும்பொழுது, துருப்பேறி இருக்கும். சரியா தொறக்க முடியாது. ஃப்ரிக்ஷன். அந்த துருப்பின் காரணமாக ஒரு தடை ஏற்பட்டு அது ஃப்ரிக்ஷன் அது சத்தம் வரும். ஃபுல்லா துருப்பு அடைஞ்சு போயிருக்கும். அதே போல தான் நம்மளுடைய உடல்களும். இப்படி நம்மளுடைய இருக்கக்கூடிய செல்வங்கள் இதன் காரணமாக கருவி, இயந்திரங்கள் நோக்கி நம்ம சார்ந்து வாழும் பொழுது, நம்மளுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான். துருப்பேறும்னு சொல்லிக்கலாம் சிம்பிளா. உடல் வந்து அங்க ரத்த ஓட்டம் தடைபடும். இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கையில இந்தியா தான் சுகர்ன்ற நோய்க்கு முன்னிடமா இருக்குன்னு சொல்றாங்க. முன்னிலையில இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உழைப்ப சார்ந்து வாழ்ந்தவங்க. உழைத்து வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் எல்லாம். விவசாய நிலங்கள் இருக்கும். எல்லாருக்குமே இருந்திருக்கு. அப்படியே இல்லனாலும், நம்ம இன்னொருத்தருடைய நிலத்துல போய் உழைத்து வாழ்ந்தவங்க தான். அப்படி உழைத்து உணவு கம்மியா உண்டு வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு எப்படி அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு உழைப்பு அதிகம், உணவு கம்மி. இன்னைக்கு உழைப்பே இல்ல, உணவு ரொம்ப அதிகம். அப்ப உணவு அதிகமாகும்போது, உழைப்பில்லாத உணவு அது அதீத சர்க்கரையா தான் மாறும். இப்போ எல்லாருக்கும் சர்க்கரை, சுகர் நோயின்னு சொல்றோம். சுகர் இருக்கு. இப்ப இந்த சுகருடைய காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டங்கள் அங்கங்க நிறுத்துது. ஏன்னா உழைப்பே இல்ல. நம்ம எல்லாம் கால் நடக்கிறது இல்ல. அந்த பாதத்தை பயன்படுத்துறது இல்ல. அப்போ அந்த அந்த ஏன் அதிகமா கால் அறுக்கப்படுது அப்படிங்கிற இது படிக்கும் பொழுது, ஆராய்ச்சியில போட்டிருக்கிறாங்க. மனிதர்கள் அதிகமா தன்னுடைய உறுப்புகள பயன்படுத்துறத விரும்புறது இல்லையாமா. சோ அப்ப உடல் செல்கள் என்ன பண்ணும்? மைண்ட் எப்படி திங்க் பண்ணுது? நம்ம அத போய் நடக்க வேணாம். நான் வசதியா உட்கார்ந்து நான் செட்டில் ஆயிடணும். அப்படிங்கிற பேர்ல நம்ம நினைக்கிறோமே ஒழிய, அதுக்கேற்றவாறு உடல் உழைப்புகள், ஓ! இவருக்கு இந்த கால் தேவைப்படாதாட்டிருக்கு. இவர் பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் நிறுத்திக்குது. ஏன்னா அது டிசைட் பண்ணுது. நம்ம மைண்ட் டிசைட் பண்ணுது இல்லைங்களா? நான் எனக்கு இப்படிதான் இருக்கணும். நான் கேட்டா என் கைக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு அறியாமை தான். நம்மளுடைய உடல் கட்டமைப்பு என்ன ஆகும் அப்படிங்கிறத நினைக்காம நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம். அப்போ இந்த பொருளாதார வசதி ஏற ஏற பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் செல்கள்லாம் ரத்த ஓட்டம் இழந்து, இப்போ அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுது. எல்லோருமே ஏதோ ஒரு வகையில அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டு தான் நம்ம வாழறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொருள் அப்படின்னு சொன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, இந்த பொருளை கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்கள், கருவிகள், வாங்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே நமக்கு காரணமா அமைஞ்சிடுது. ஆகவே இந்த பொருள் வந்து சுவாமிஜி சொல்றாங்க. அதுவும் வளரக்கூடிய காலத்துல மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராஃப் அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் ஒரு சாரருக்கு உணவில்லை, ஒரு சாரருக்கு அதீத செல்வந்தம், அபரிமிதமான செல்வந்தம். இப்படி போகும் பொழுது, கண்டிப்பா இது எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுதான் ஆகணும். அதுக்கு தான் சுவாமிஜி சொல்றாங்க, பொருள் துறையில் சமநீதி வேணும். இது சமநீதி இல்லாம போச்சு அப்படின்னாக்கா, மனிதனுடைய வாழ்வுக்கே, அவனுடைய உடலுக்கே ஃபர்ஸ்ட் கேடு. அப்புறம் அந்த சமுதாயத்துக்கு கேடு. ஏன்னா ஒருவர் பார்த்து இன்னொரு வாழ்றாரு. ஒருவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இன்னொருத்தருடைய இத பார்க்கக்கூடிய அவருக்கு எல்லா வாய்ப்புகளும், வசதிகளும் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர பார்த்து ஏங்குறாரு. இவரும் போராடுறாரு. இவருக்கும் அது பிரச்சனை. அவருக்கும் அது சாபங்கள். இப்படி இருக்கும் பொழுது, சுவாமிஜி சொல்றாங்க, "ஓர் உலக ஆட்சி வந்தால் இந்த பொருள் துறையில் சமநீதி கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ்கள்லாம் நமக்கு குடுக்குறாங்க. அத நம்ம பார்ப்போம்.
அதாவது சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா யாருக்கானதா இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகள், ஊனமுற்றோர், முதியோர்கள். இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, பெத்தவங்க தான் அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து குடுக்குறாங்க. வசதி இருக்கிறவங்க செய்து குடுக்குறாங்க. இல்லாதவங்க அவங்களுக்கு சரியா பராமரிக்கிறது இல்ல. அதே போல ஊனமுற்றோர். ஊனமுற்றோருக்கு அவங்களோட உடல் உழைப்பால வாழ முடியாது. அதனால உடல் அவங்க உடல் ஊனம் இருக்கிறதுனால, அத அரசாங்கமே ஏற்று அவங்களுக்கு இந்த ஃபண்ட ஒதுக்கணும். அதே போல முதியோர்கள். இன்னைக்கு முதியோர்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய பயமே நாளைக்கான பொருளாதாரம். உழைப்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் குடுத்துர்றாங்க. ஆனா, வயதான காலத்துல அவங்களுக்குன்னு என்ன வேணுன்ற ஒரு பயம் வந்துருது. இந்த பயத்திலேயே அவங்களுக்கு நோய்கள் அதிகமா பெருகுது. அப்போ முதியோர்கள கவனிக்கக்கூடிய அந்த உரிமைய அரசு எடுத்துக்கணும். இதுக்கான பொருளாதாரத்த அந்த சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்து இத செலவு பண்ணணும். இந்த ஃபண்ட எப்படி எடுக்கணும்ன்றத கூட ஆராய்ச்சியா ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அதெல்லாம் நம்ம இன்னொரு தலைப்புல பொதுவா சிந்திக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சமுதாயம் நல அளிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்ட்டு. அது அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு தொழில் கத்துக் குடுக்கணும். இது கல்வி படிப்பிலிருந்தே இத சொல்லிக் குடுக்கணும் தொழில். இன்னைக்கு எத்தனையோ தேவையில்லாததான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம எ அதாவது சாமிஜி சொல்றாங்க, சமுதாயம் நலம் அளிக்கும் பொருட்கள். இன்னைக்கு எத்தன பொருட்கள் பெருகிடுச்சு. ஏதாவது ஒரு ஒரு வீடியோவோ, ஒரு ஷார்ட்ஸோ எடுத்து பார்த்தா, அவங்கவங்க வீட்ல இருக்கிற பொருட்கள் போட்டா, இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லையேன்ற மாரி தான் நமக்கு தோன்ற அளவுக்கு பொருட்கள் பல்கி பெருகியிருக்கு. இந்த மாதிரி இல்லாம, வாழ்க்கைக்கும், சமுதாயத்துக்கும் நலம் அளிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்தல். இது அனைவருமே தெரிஞ்சிருக்கும். அதேபோல ஒரு மனிதனுடைய வருவாய இன்னொருவர் உரியக்கூடாது. ஏதோ ஒரு வகையில. அதுக்கு என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீடு, வட்டி தொழில், நிலக்குத்தகை, லஞ்சம் இந்த மாதிரி எந்த ஒரு காரணிகளாலும் உரியக்கூடாது. ஏன்னா, யாரு வந்து வாடகை வீட்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வீடு இல்லாதவர்கள் தான். அவங்கள்ட்ட அதிகமா வாடகை வசூலிச்சு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஊதியத்தையும் நம்ம உறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவர்களால வீடே கட்ட முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதேபோல வட்டி தொழில். அவரு எதுக்கு வந்து நம்மளிடம் வந்து கடன் கேட்கிறார்? அவருக்கு இல்லாத நிலைக்கு தானே. இல்லாத நிலைக்கு குடுக்கும்பொழுது, அவர்ட்ட அதீத வட்டி பெற்றால் அவருடைய வாழ்வு எப்படி முன்னேறும்? அதனால அந்த வட்டின்ற அந்த பினான்சியல் இது வந்து இருக்கக்கூடாது. நில குத்தகை. அதாவது நிலக்குத்தகை. ஒருவர்ட்ட நிலம் இருக்கு அப்டின்னாக்கா, அன்னைக்குமே எல்லார்கிட்டயுமே நிலம் இருந்தது. யாரும் குத்தகைக்கு விடுவாங்க. ஆனா குத்தகை என்ற பேரு இருந்ததே தவிர, அதுக்கு பொருள் வந்து ஆதாரமா இல்ல. அவங்கள்ட்ட குத்தகை விடுவாங்க. அவங்க உழைக்க முடியறவங்க உழைப்பாங்க. உழைத்துட்டு இவங்களுக்கும், அவங்களுக்கும் அந்த உழைப்பின் பங்கீடு இருக்கும். அதுல தான் பெர்சன்டேஜ் இருக்கும். இத்தன நான் உழைச்சிருக்கேன். எனக்கே தெரியும். எங்க வீட்லலாம் வந்து எப்போ அ நெல் போடுறாங்களோ, ஒரு சமயம் நெல் போடுவாங்க. ஒரு சமயம் போட முடியாத சூழல் வந்துருச்சு அப்டின்னாக்கா, பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்காரங்கள்ட்ட அப்டியே குடுத்துருவாங்க. நீங்க குத்தகை எடுத்துங்கன்னு. அவங்க அதுல உழைத்து, அவங்க நிலத்துல உழைக்கிற மாரியே உழைத்துட்டு, அ 8 மூட்டை நெல்லு, 10 மூட்டை நெல்லா அவங்க எடுத்துப்பாங்க அந்த லாபத்த. அது மீதி இருக்கிற நெல் மூட்டைகள எங்களுக்கு குடுத்துருவாங்க. அந்த மாதிரி உழைப்பின் பங்கீடு இருக்கணுமே தவிர, அ பொருள வச்சு பங்கீடுகள் இருக்கக்கூடாது அப்டின்னு சொல்றாங்க. அதுபோல இன்னைக்கு நெறைய புரோக்கரேஜ் இதெல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே தவிர்க்கணும். தேவையில்லாத பணத்தை இன்னொருவர் உரியக்கூடாது அப்படிங்கிறத சுவாமிஜி வந்து வலியுறுத்தி சொல்றாங்க. அதேபோல முக்கியமா சொல்றது லஞ்சம். லஞ்சம் வந்து நம்ம குடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இப்போ எவ்வளோ எல்லாமே ஆன்லைனா வந்துருச்சு. நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஒண்ணு நேர்ல போய் அலைஞ்சு ஒரு மனிதர சார்ந்து வாங்குன காலம் இல்லாம இந்த டெக்னாலஜிகளும் நமக்கு ஏதோ வகையில கை குடுத்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் அங்கங்க ஊழல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ லஞ்சத்த வந்து குடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இந்த லஞ்சத்த நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி உறுதிமொழிய எல்லார்கிட்டயும் எடுத்து எங்கேயுமே இருக்காத அளவுக்கு இத செயல்படுத்தலாம். இத நான் சொல்வது கடினமா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நோய் வந்தால் இது சுவாமிஜி சொல்றாங்க. ஒரு நோய் வந்தால் எப்படி அந்த நோய்க்கு தீர்வு அது சரிப்படுத்த முடியாத கட்டத்துல அது அறுவை சிகிச்சை செஞ்சு எப்படி நீக்குறாங்களோ, அதுபோல இந்த லஞ்சத்த நீக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்றாங்க சுவாமிஜி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இடம் விக்கணும், போகணும், வாங்கணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஏதோ ஒரு கமிஷன் குடுக்குறோம், லஞ்சம் குடுக்குறோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து காரணம் என்ன சொல்றீங்க? உலக வழக்கம் தானே அப்படின்னு நம்மளே இத ஏத்துக்கிறோம். அது ஏத்துக்க கூடாது. அதுதான் சொல்றாங்க சுவாமிஜி. வழக்கம் என்று சொல்லாலோ, அதிகாரத்தினாலோ இத ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜி சொல்ற மாதிரி இந்த உலக ஆட்சி வந்தால் இது எல்லாமே வந்து நடக்கும்.
ஆனா நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்மளுடைய செயல்முறைகளை திருத்தம் செய்து நம்ம வந்து அதை சரிபட வாழ முற்படலாம். அதே போல சுவாமிஜி ஒரு பாடல் எழுதினாங்க. அந்த பாடல்ல இத பத்தி சிம்பிளா அழகா சொல்லிட்டாங்க. அந்த பாடல் பாடி நம்ம படிச்சு நம்ம நிறைவு செய்துக்கலாம். பொது உடைமையால் உலகம் தழைக்கும். பொருட்கள் எல்லாம் பொது உடைமையான நாட்டில் பொது நலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் பொருள் ஈட்ட ஒற்றுமையாய் உழைப்பர். நல்லோர் போதனைகள் எளிதாக செயலாய் மாறும். பொருள் ஈட்டத் தெரியாதோர் இயலாதோருக்கும் போதுமென்ற அளவிலே வசதி கிட்டும். பொருள் துறையில் பொது முறையை கண்டுவிட்டால் பொது தொண்டே வாழ்வாகும் அறம் தழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சீக்கிரம் இந்த ஒரு பொது உடைமையான ஒரு உலகம் வந்து தழைக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. மிக ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை அம்மா. பொருள் துறை